ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான சுவையான பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க, அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் அதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீளமாக நறுக்கி சேர்த்துருக்கேன். வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கிடலாம். அது கூடவே வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போது வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் ஒரு குடமிளகாவை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை விட்டுறலாம். இப்போது அடுத்து ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். பச்சை பட்டாணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் காஞ்ச பட்டாணி வச்சு சேர்த்திங்கன்னா அதை முதல் நாளே ஊற வச்சுட்டு நல்லா வேக வச்சு இந்த மசாலாவில் கடைசியாக சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதக்கினதுக்கப்புறம் அதில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிடலாம். இப்போது நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அது கூடவே 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் நான் 2 தக்காளியை அரைச்சி சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். நம்ம தக்காளி அரைச்சி சேர்க்கும் போது இந்த பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது கடைசியாக வாசனைக்காக மல்லித்தழை சேர்க்குறேன். அது கூடவே நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நான் உருளைக்கிழங்கை கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சு வச்சுருக்கேன். அதனால தான் மஞ்சள் கலரில் தெரியுது. நல்லா நம்ம வேக வச்சு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது மசாலா எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டாச்சு. தேவைப்படுதுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம தக்காளி அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால தண்ணி தேவைப்படாது. பார்த்திங்கன்னா நம்மளோட மசாலா ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டாச்சு. அந்த எண்ணெயிலே மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான டேஸ்டியான பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலாவை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.